ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, அங்கே பைத்தங்கள்லாம் இருக்கிற ஒரு ஐலாண்ட் தான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் மோமோவை கொண்டு போய் விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க பைத்தியங்களில் நம்ம ஹீரோயின் சர்வைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவளுக்கு நல்ல புத்தி தான் இருக்க போல். ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, அங்கே ஒரு ஃபேமிலி வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்ஃபன் தான், அவளை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கா, ஜியா. ஸோ அவளுக்கு ஏதோ வேலையாகணும், அவளுக்கு ஏதோ தோஷம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஹீரோயினை வச்சு தான் பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அவளுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆனவுடனே அவளை கொண்டு வந்துட்டு இந்த பைத்தியக்கார ஐலாண்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸாக இங்கே தான் இருக்கா. அவளுக்கு வெளியில் போகவும் வழி தெரியல. ஸோ இங்கே இருக்கவங்களாம் இங்கேவே தான் இறந்து போயிடுவாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் நம்ம நிலமையும் அப்படி தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் அவள் யோசிக்கிறா, ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த ஜியாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஃபூஜி வந்துடுறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அதே ஃபேஸ் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு கேட்குறான். அந்த பாடி கார்ட்ஸும் ஆமான்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து பைத்தியம் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு வெளில வந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுத்துடலாம், நம்ம லைஃப்பை திரும்பி வாழலாம், நம்ம ஃபூஜி வந்துட்டு கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவளும் கூட போயிடுறா. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்கிறா, நீ வந்துட்டு இங்கேருந்து நகரக்கூடாது, உனக்கு புரியுதில்ல, நீங்கள் எது தப்பிச்சு போகணுன்னு கூட யோசிக்கக்கூடாது, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீங்கவே இருக்கணும், உனக்கு புரியுதில்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே பைத்தியம் மாதிரி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ பாத் எடுக்கிறதுக்காக போயிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுதான் கரெக்டான டைம், நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விண்டோஸ் வழியாக எட்டி பார்த்தா அங்கே பாடி கார்ட்ஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணுற சத்தம் நம்ம ஹீரோவுக்கு கேட்டுருது. ஸோ அவன் வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஜன்னல்லேருந்து குதிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவோட சிஸ்டரோட ஃபேஸ் மாதிரியே இருந்திருக்கு. அவளும் இந்த விண்டோஸ்லேருந்து குதிச்சு தான் இறந்து போயிருப்பா போல். நம்ம ஹீரோயின் ஃபேஸ் வந்து அவங்க சிஸ்டர் ஃபேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டே வந்திருப்பான் போல். ஸோ அவளும் இதே மாதிரி குதிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுது. அவனுக்கு அந்த பொண்ணு இறந்து போன மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போயிடுது. ஸோ வேகமாக போயிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். நீயும் என்னை விட்டுட்டு போக போறியா, என்னோட அக்கா என்னை விட்டுட்டு இப்படி தான் போனா, ஸோ நீ என்கிட்ட இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அலற மாதிரி ஆகிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிட்டு வெளியில தான் ஸ்ட்ராங், ஆனால் உள்ளவன் ரொம்ப வீக்காக இருக்கான் அப்படின்னு. ஸோ அவளும் கொஞ்சம் பைத்திய மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுற, நீ ஏன் அழுற, நான் உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ தள்ளிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறா. இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால உன்னை நான் விடுறேன், அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், உனக்கு புரியுதுலன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபன்னாக பிஹேவ் பண்ணுறா. நம்ம ஹீரோ எவ்வளோ வச்சு நம்ம என்ன தான் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் பாடி கார்டு கிட்டே சொல்கிறான், இந்த பொண்ணுக்குமே கண்டிப்பாக என்னோட சிஸ்டர் மாதிரி நடக்கிறதுக்கு நான் சொல்லித்தரணும், அப்போ தான் நான் வெளி உலகத்துக்கு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அவங்களும் ஓகே சொல்லிட்டு அவங்க வெளியில் வேலை விஷயமா கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாடி கார்ட்ஸ்க்கெலாம் தெரியாமல் அவள் தப்பிச்சு போயிடுறா. இப்போ தான் தெரியுது பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிட்டு தான் சும்மா இருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது, இவ நல்லா தான் இருக்கா, இவளுக்கு வந்து புத்தியெல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க நம்ம ஹீரோயினை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவள் வந்துட்டு அங்கே அவங்க வீட்டுக்கு போயிடுறா. ஸோ என்ன ஒன்றுனா, அந்த பைத்தியக்கார ஐலாண்டுக்கு போயிட்டா யாரும் திரும்ப வர முடியாது, ஸோ இறந்து தான் போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம இறந்து போன மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு ஹாரராக மேக்கப் போட்டு ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஜியாவோட ரூமுக்கு போய் பயன்படுத்துகிறா. அவள் கத்த ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அப்போ இந்த ஜியாவோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது அவள் சொல்கிறா, இங்கே நான் மோமோவோட பேயை பார்த்தேன், அவள் இறந்துட்டான்னு நினைக்கிறேன், இப்போ அவள் என்னை பயன்படுத்தி இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படிலாம் இருக்காது, நீ பயப்படாத, நம்ம மந்திரம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாமியாரை கூப்பிட்டுட்டு பேயை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீமில் போட்டு விட்டுறா. ஸோ அதை பார்த்துட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க. அந்த ஜியா ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி போல். அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே யார் இறந்து போனா, நீங்கள் யாரை கொலை பண்ணீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அந்த பாடி கார்ட்ஸும் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அவள் வந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக இருப்பான் போல். அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கான். ஆனாலும் ஹீரோயின் அடையாள வச்சுட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாகிடுது. அங்கே ஒரு மாஸ்க் இருக்குது, அதை போட்டுக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ எனக்கும் இந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து தான் வந்திருக்கான். அவன் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி சொல்கிறான் போல். ஸோ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அது நம்ம ஹீரோக்கும் தெரியும். அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ளோட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறா. நம்ம ஹீரோவும் அப்படி தான் நடந்துக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் கொடுக்கும் போது அந்த கையில் இருக்க கன் எடுத்துகிட்டு ஃபூஜி வந்துட்டு என்னை கொலை பண்ணணும்னு சொல்லி நினச்சின்னா அது கண்டிப்பாக நடக்காது, உனக்கு அது புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது ஹீரோயின் வந்து ஒரு கிக் விடுறா. வாங்கவே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ பிடிச்சிட்டு நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா உன்னை நான் காப்பாற்றிருக்கேன், அப்போ நீ என்னை விடணும்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே விட்டுறான். ஸோ அவள் போயிட்டு நம்ம ஹீரோவோட பாடி கார்ட்ஸில் வந்திருப்பாங்களே ஒரு காரில், அதில் டிக்கியில் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் ஒளிஞ்சிக்கிறா. நம்ம ஹீரோ இந்த காரில் வரமாட்டான் அப்படின்னு. ஸோ பார்த்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் போல் அவள் டிக்கியில் இருக்கதை. ஸோ நான் அந்த காரில் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு பயமாகவே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவுமே வீட்டுக்கு போயிடுறான். அங்கே அந்த மேட்கிட்டே பேசிட்டு இருக்கான், நீங்கள் என்ன சமைச்சிருக்கீங்க, அப்புறம் அந்த பொண்ணு ரூமில் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அப்போ தான் மெதுவாக ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அந்த மெய்ட் அதை பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயினை பற்றி எதுவும் அவங்க சொல்லலை. நம்ம ஹீரோயின் போயிட்டு வேமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோ போனோடனே அங்கே அவள் பயமுடுத்துற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. அவள் பைத்தியம் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவள் ஏன் அந்த மாதிரி பண்ணா, ஏன் வெளில போனா அப்படிலாம் கேட்கல. அந்த மாஸ்க் இருக்கும் இல்லையா, அதை காட்டிட்டு இது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் என்னடா அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் இல்லையே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து இதை உன் ரூமில் பார்த்தேன், உனக்கு விளையாட பிடிக்கும் தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா யாருக்கோ கால் பண்ணி பேசுகிற மாதிரி, இந்த டைம் நான் விடுறேன், அடுத்த டைம் இதே மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயினை மறைமுகமாக மிரட்டுறான். ஸோ அதுவும் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தவன் அந்த பொண்ணை அனுப்பி விட்டுருப்பான் இல்லையா, அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க போல். ஸோ அவனை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான், என்னவே கொலை பண்ண ஆள் அனுப்புறியா, இதே மாதிரி வேலை அடுத்து நடந்துச்சுன்னா நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அவனும் பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ எங்கே காட்டுறாங்க, அந்த ஜியாவோட ஃபேமிலி பற்றி நிறைய தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன்லேயே இருக்காங்க. அப்போது ஜியாவோட அப்பா சொல்கிறாரு, மோமோட பாய் ஃப்ரெண்ட் இருந்தான்ல, அவன் வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி இருந்துச்சு, அவன் நல்ல பையன் தான், அவனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜியாவுக்கு வந்துட்டு மோமோட பாய் ஃப்ரெண்டை பிடிக்காது போல். பட் இருந்தாலும் அவனோட தேவை இருக்குது, பிகாஸ் அவன் கொஞ்சம் ரிச்சான பையன் போல். ஸோ அவன்கிட்ட பேசுறதுக்காக அவள் போகிறான். அவன் கொஞ்சம் இன்னசென்ட்டான பையன். ஸோ இவன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே அவனும் ஓகே சொல்லிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் ஜியா போகிற இடத்த கண்டுபிடிச்சி வேணுனே தான் அங்கே வந்துருக்கா. அந்த ஜியா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகிறா. அவள் கேட்குறா, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் என்கிட்ட தான் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போது அவள் வந்துட்டு இவ யார், இவ நடிக்கிறாளா இல்லை உண்மையை தான் சொல்கிறாளா அப்படின்னு அவள் யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னோட பேர் ஷென்சி, நான் மோமோலாம் கிடையாது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம மோமோட பாய் ஃப்ரெண்டும் பார்த்துறான். அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஜியா இப்போ கூட இருக்கால, அவனுக்கு எதுவும் பண்ண முடியல. இப்போ நம்ம ஹீரோயின் மோமோ வேற இல்லைன்னு சொல்கிறா. ஸோ எப்படி அவன் போய் லவ் பண்ண முடியும், அதனால அவன் சும்மா இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிட்டு அவன் சொல்கிறான், இன்னும் ஒரு 2 வீக்ஸில் ஜியாவோட பர்த்டே, ஸோ அதுக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவள் அதுக்கும் ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கா போல். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது வேணும்னே ஜியா வந்துட்டு ஹீரோயினை கீழே தள்ளி விட போகிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து நல்லா சேஃபாக இருந்துட்டு அந்த ஜியா தான் கீழே போய் விழுந்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான் போல். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே மெதுவாக நகண்ட ஒரு ரூமுக்கு போகிறா. பார்த்தா அது வந்து நம்ம ஹீரோவோட சிஸ்டரோட ரூம் தான் போல். ஸோ அங்கே போயிட்டு அந்த சிஸ்டரோட டைரியை ரீட் பண்ணுறா. அவளுக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் போல். ஸோ அதனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது ஹீரோ ரொம்ப பாவம் அப்படின்னு. ஸோ அவனுக்கு சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ்லாம் இல்லை, அவங்க அக்கா தான் வளர்த்துருந்துருக்காங்க. அவளும் இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப தனிமையில் இருந்துருக்கா. ஸோ இதெல்லாம் அவள் பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேலே அவளுக்கு கொஞ்சம் கருணை வந்துடுது. நம்ம ஹீரோ
ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வேகமாக ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா. பிகாஸ் பூஜி வந்துட்டான் போல். ஸோ அவள் திரும்ப ட்ரெஸ் மாற்றிட்டு வீட்டில் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி ஆகிடுறா. அப்போ அவங்க மெய்ட் வந்துட்டு பூஜி உனக்காக கீழே மெய்ட் பண்ணிட்டு இருக்காரு நீ போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் யோசிக்கிற நல்ல வேலை இந்த மெய்ட் என்னை பார்க்கல, நான் வந்துட்டு எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் போனால் அங்கே நம்ம ஹீரோயின்காக ரொம்பவே விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் நெக்லஸ் ப்ரைஸ்லெட் அது இதுன்னு வாங்கி கொடுத்துருக்கான். அவன் ஹீரோயினை நல்லாவே பார்த்துக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக சொல்லிடுறான். ஸோ ஆக்சுவலி பார்த்தா நம்ம ஹீரோ வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கான் போல். என்ன தான் அவன் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவள் ஜியாவோட பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அங்கே நம்ம ஹீரோவுமே அந்த பார்ட்டிக்கு தான் போகிறான் போல். ஆனால் ஹீரோயின் கிட்ட சொல்லலை, பார்ட்டிக்கு மட்டும் ரெடி ஆக அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஹீரோயின்மே ரெடி ஆகி வந்துடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் கிளம்பக்கூடாது உனக்கு புரியுதுல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். வேணும்னே தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிளம்புனதுக்கப்புறம் அவளுமே அந்த ஜியாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிடுறா. நம்ம ஹீரோயின் போன உடனே அங்கே எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணுறாங்க. அந்த ஜியா வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு உனக்குலாம் என்ன பேக்ரவுண்ட் இருக்குது நீங்கள் வந்திருக்கா, சும்மா கூப்பிட்டா நீ வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னை கூப்பிட்ருக்காங்க நான் வந்திருக்கேன், இதில் வந்து பேக்ரவுண்ட்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் நல்லா பேசுகிறா. பார்த்தா அங்கே ஃபூஜி வந்திருப்பான் போல். அவன் வந்துட்டு மேலே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ நம்ம ஃபூஜியோட அசிஸ்டன்ட் சொல்கிறான் பாருங்க பாஸ் அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா, நம்மக்கிட்ட தான் இப்போ நடிக்கிறாளான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நீ சைலண்ட்டாக இரு, அவன் நம்மளோட பேரை யூஸ் பண்ணுறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஷென் ஃபேமிலியோட டாட்டர் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ பரவாயில்ல இவன் நம்மளோட பேக்ரவுண்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஜியா சொல்கிறா ஷென் ஃபேமிலிக்கு எந்த ஒரு டாட்டரும் கிடையாது, நீ எங்ககிட்டயே போய் சொல்கிறியா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி ஷென் ஃபேமிலியோட பையனை வந்து காப்பாற்றிருப்பா போல். ஸோ அவங்கக்கிட்ட பேசி தான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஆமாம் இது ஷென் ஃபேமிலியோட டாட்டர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ பண்ண ஒரு இதுக்காக அவங்க இப்போ வந்து நன்றி கடன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஜியாவோட ஃப்ரெண்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்திருப்பா போல். அந்த ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து ஷென் ஃபேமிலிக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ நம்ம ஹீரோயின் சொன்னால் அவளோட ஃபேமிலியே பேங்க்ரப்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அங்கே ஜியாவோட அப்பா ரொம்ப பயந்து போயிடுறாரு நம்ம ஹீரோயினை பார்த்து. ஸோ அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜியாவுக்கு வேறு வழி தெரியலை. ஸோ அவளும் சாரி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்படி சாரி கேட்டால் நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு அந்த கேக்கை வந்து கீழே உட்காந்து நாய் மாதிரி சாப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் அதே மாதிரி பண்ண சொல்கிறா. அந்த ஜியாவும் பண்ணுற எல்லாருக்கும் முன்னாடியும் இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கு போல். ஸோ நைட் போல் காட்டாங்க. இந்த ஜியாவோட பர்த்டே அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கும் பர்த்டே போல். ஸோ அவளுக்கு செலிப்ரேட் பண்ண யார் இருக்கா, ஸோ அவள் உட்காந்து ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்க்கு போயிடுறான். அவள் உளர ஆரம்பிச்சிடுறா, எனக்கு யாருமே இல்லை, நான் ஆர்ஃபனில் இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பேன், என்னை அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க, அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துருச்சு அவங்க என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு. இப்போ நான் ஃபூஜின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்டே இருக்கேன், அவரும் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் எனக்கு அங்கே இருக்கவும் இஷ்டம் கிடையாது, பிகாஸ் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல அப்படின்னு பேசிட்டு இன்றைக்கி எனக்கு பர்த்டே ஆனால் செலிப்ரேட் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு அவள் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு. ஸோ அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கேக் வாங்கிட்டு வர சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அதை கட் பண்ண வைக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு கிஸ் கொடுக்குறா. அதுக்கப்புறம் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ காரில் போயிட்டு இருக்கும் போது யோசிக்கிறா, இவள் வந்து உண்மைக்கே என்னோட சிஸ்டர் ஒன்றும் கிடையாது, பிளட் ரிலேட்டடும் கிடையாது, ஸோ இவளை நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன், யாரும் இவளை புள்ளி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டே போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நின்றுருக்கிறா. பார்த்தா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ நம்ம பைத்தியோலன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு யோசிக்கிறா. கீழே ஒரே சத்தமாக இருக்கு. நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா மெய்டை தான் நம்ம ஹீரோ பனிஷ் பண்ணிட்டு இருக்கான் போல். உங்களை நான் அவளை பார்த்துக்க சொன்னேன்ல, எதுக்கு அவளை வெளியில் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா. பிகாஸ் அந்த மெய்டுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல பாண்டிங், அவள் அவங்கள ஒரு அம்மா மாதிரி தான் பார்க்குறா. நம்ம ஹீரோ நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இவங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். நம்ம ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் அவங்க பாவம், நான் வெளியில் போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா. அப்போது நம்ம ஹீரோ அப்போ எனக்கு சீக்ஸில் கிஸ் கொடு, நான் இதுக்கெலாம் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இது ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் கொடுக்குறா. நம்ம
ஹீரோவுமே இதுக்கப்புறம் என் பெர்மிஷன் இல்லாமல் நீ வெளியில் போகக்கூடாது, நீ பைத்தியம் நல்லா தான் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நீ நடிக்கணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் காட்டுறாங்க ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் நடக்க போது போல் ஃபூஜியை வந்துட்டு அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் கூட கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த பெயிண்டிங் காம்படிஷனில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை. ஸோ நம்ம ஹீரோக்கு தெரியாமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துறா. ஆனால் ஹீரோக்கு தெரியும் போல் நம்ம ஹீரோயின் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெயிண்டிங் காம்படிஷனில் காட்டுறாங்க ஜியா வந்து அதில் ஜாயின் பண்ணியிருப்பா போல். ஸோ அவங்க அப்பா கூட வந்திருக்காவ. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட வந்திருக்கா. ஸோ அந்த ஜியாவுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ கூட அவள் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பிகாஸ் இவள் ஃபூஜி கூட எப்படியாச்சும் ஒன்றாகிடணும் அப்படி தான் அவன் நினச்சிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோயின் வந்து அந்த காம்படிஷனில் போய் நிற்கணும் இல்லையா, அவள் பெயிண்டிங் வின் பண்ணுதா இல்லை ஜியாவோட பெயிண்டிங் வின் பண்ணுதான்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணணும்ல. ஸோ அவள் வயிறு வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா, வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுக்கு புரியுது. ஸோ இவள் எப்படி தப்பிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வெயிட்டர் பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இவங்களை ரெஸ்ட் ரூமுக்கு, இவங்க வந்து நீங்கள் கையோட கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் உள்ளே போயிடுறா. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறா. ஆனால் அந்த வெயிட்டர் பொண்ணுக்கு தெரியல உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே பார்த்தா அந்த காம்படிஷனில் யார் வின் பண்ண போகிறான்னு சொல்லி பார்க்க போகிறாங்க போல். நம்ம ஹீரோயின் அங்கே மாஸ்கெல்லாம் போட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான், பார்த்தியா எப்படி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அவள் அடையாளம் தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த ஜியாவோட பெயிண்டிங் சில பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் யார் வந்து ரொம்ப காசு போட்டு பெயிண்டிங்கை வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர் போல். நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை 5 மில்லியன் கொடுத்து அவன் வாங்கிடுறான். ஸோ ஹீரோயின் தான் அதில் வின் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவார்ட் கொடுக்கறதுக்கு ஹீரோவாக தான் வர சொல்கிறாங்க. அந்த அவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்க. பார்த்தா அங்கே சொல்கிறாங்க ஜியாவை பற்றி ஒரு கிளிப் கிடச்சிச்சு அப்படின்னு. அவளே அந்த பெயிண்டிங்கும் பண்ணல, ஒரு பெயிண்டர் கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்பா போல். ஸோ அதை போட்டு காமிச்சோடனே அவளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பெயிண்டிங் காம்படிஷன்லையும் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அந்த ப்ரைஸ் மணி அதுக்கப்புறம் அந்த அவார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுறா. நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். நம்ம போய் பார்க்கலாம் அவன் எப்படி தப்பிக்கிறான்னு அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னுமே எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் போடுறா. நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அவன் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறான். டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இவங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, அதனால தான் ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே பார்த்தா அந்த மெய்ட் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ஊட்டி விட்டுட்டு நீ ஃபஸ்ட்டு உன்னோட உடம்பை பார்த்துக்கோ, உனக்கு புரியுதுல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின்மே சரி அப்படின்னு சொல்கிறா. அவன் நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா போல். ஆனால் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த ஜியா வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒட்டிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோவோட தான் ஹேக் பண்ணிவிட்டு அந்த ஜியாவுக்கு ஹீரோவே மெசேஜ் அனுப்புகிற மாதிரி நாளைக்கு நீ என்னை பார்க்கவா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. ஸோ அங்கே பார்த்து அந்த ஜியாக்கு நான் மெசேஜை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ அவங்க அப்பா கிட்டலாம் போய் சொல்கிறா நான் வந்துட்டு எப்படியோ ஃபூஜியை என் வலையில் வெளில வச்சிட்டேன், நான் கண்டிப்பாக அவனை மேரேஜ் பண்ணிட்டு பணக்காரியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்க அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. இங்கே பார்த்தா ஹீரோயின் இந்த மெய்ட் வேகமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க கேட்குறாங்க என்னாச்சு ஏன்னு கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு. அப்போது இந்த மைட் சொல்கிறாங்க இன்றைக்கி ஃபூஜியோட சிஸ்டரோட இறந்த நாள், ஸோ அங்கே தான் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே நம்ம ஹீரோ இருக்கான். ஸோ அவங்க கிரேவ்யார்டெலாம் இருக்குது. ஸோ அவன் எல்லா கதையும் சொல்கிறான் அவங்க இறந்து போன விஷயம். ஆனால் அவன் ஏன் இறந்து போனன்ற விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் தான் அந்த டைரியை படிச்சிட்டால, ஸோ அவளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஹீரோ நீ மரியாதை செலுத்து, நீ வந்து சாமி கும்பிடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் சாமிலாம் கும்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அவங்க அங்கேருந்து வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே ஜியா வந்துடுறா. அவள் சொல்கிறா ஃபூஜி உன்னை மீட் பண்ண நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ யோசிக்கிறா நான் இப்போ போல் கூப்பிட்டேன் அப்படின்னா. ஆனால் ஹீரோயினை ஜெலஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடியே அவளை தூக்கிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். ஆனால் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட ஜெலஸ் ஃபீலே ஆகலை. அவள் சரி ஓகே நம்ம வந்துட்டு இவளை எப்படியோ ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த ஜியா வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ அவகிட்ட டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து ரூமில் போட்டு அடைச்சிட்டு இவளை பார்த்துக்கோங்க வெளில விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். பிகாஸ் நம்ம ஹீரோயினை வந்து இவள் டார்ச்சர் பண்ண விஷயம் தெரியும்ல, ஸோ அதனால நம்ம மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் போல். இந்த ஜியாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது, இவன் ஏன் நம்மளை இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகும்னு பார்த்தா அவள் பாட்டுக்கா இருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சு போயிட்டு இவ தான் மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோக்கும் மெசேஜ் அனுப்புறது பிரச்சனை கிடையாது, ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகலைன்றது தான் பிரச்சனை. ஸோ அவளை போய் தள்ளிட்டு இந்த மாதிரி நீ இனிமேல் வேலை பார்த்துட்டு இருக்காது உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து
போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தா ஒரு 3 days ஆகிடுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கே வரல. அவனோட இன்னொரு வீட்டில் தான் இருக்கான் போல். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ பிடிச்சிருக்கு. ஆனால் அவளுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தான் தெரியல. அவள் ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே மெய்ட் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீ வந்துட்டு ஃபூஜிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனால் அவருக்கு ஏதோ கோவம் போல், அதனால தான் இன்னும் வீட்டுக்கு வரல. சரிவா நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து ஜியா வந்து அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கா. அவள் பொய்யா சொல்லிட்டு இருக்கா, ஃபூஜியை நான் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டேன், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால தான் அந்த மாதிரி பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த மெய்ட் கூட வந்து இருக்கிறத அவள் பார்த்துட்டா இல்லையா. ஸோ அவள் வந்துட்டு அங்கே புள்ளி பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா சில மெம்பர்ஸ் வந்துட்டு நம்ம ஜியாவையும் மோமோவையும் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த கிட்னாப்பர்ஸோட ஹெட்டு சொல்கிறான், டே நம்ம ஜியாவை மட்டும்தான் பண்ணோம், ஆனால் இப்போது நம்மளுக்கு வந்துட்டு 2 பைசா கிடைக்க போகுது, 2 பேர்த்தையும் இங்கே வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஜியாவோட லவர் தான் ஃபூஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம ஹீரோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட இருக்கான். அப்போ பார்த்து அசிஸ்டன்ட் வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி மேடமை வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருக்க ஒரு கண்ணாடி கிளாஸை வச்சு கையிலலாம் அதை கட் பண்ணிட்டு ஸோ அவங்கள வந்துட்டு நல்லா அடித்து போட்டுட்டு அவள் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா. இங்கே ஜியா மட்டும் தான் மாட்டிகிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோ அங்கே போயிடுறான். ஆனால் அவங்க வந்துட்டு அவகிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டிஸில் எழுதி வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுத்துட்றான். பார்த்தா அங்கே ஜியாவை கூப்பிட்டுட்டு வர ஹீரோ கேட்குற அந்த பாஸ் கிட்டே இன்னொரு பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, அவளை நாங்கள் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு. அவங்க எத்துக்காக சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆக்கிட்டு அவனை கொலை பண்ணிட்டு உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உண்மைதான் அப்படின்னு சொன்ன ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ஜியா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த சைடில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கே கன் எடுத்துட்டு ஹீரோ ஷூட் பண்ண போகிறான். ஹீரோயின் பார்த்தா அங்கே தான் இருக்கா போல். அவளும் ஷூட் பண்ணுற மாதிரி நிற்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நான் தான், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கான கொஞ்சம் பயமாக தான் இருக்கு போல். அவன் போயிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துட்டு உன்னை யாரும் என்கிட்ட இருந்து எப்பவும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், எல்லாரையும் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ இந்த பில்டிங்கவே இடிக்க சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை காப்பாற்றி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறா, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுமே அவன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, நம்மளோட 2 பேரோட லைஃப்பும் ஒரு மாதிரி தான் இருக்குது, நான் வந்து உன் சிஸ்டர் கிடையாது, அது உனக்கே தெரியும், ஸோ நான் ஏன் இங்கே இருக்கணும், நான் வந்து கிளம்பிடுறேன், நீ உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு நம்ம ஹீரோ அதுக்கு ஓகே தான் சொல்கிறான் அப்படின்னு அவள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறா. அந்த மேட்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் அப்பப்போ வந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உன்னை போக சொல்லவே கிடையாது, நான் உன்னை போன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லலை, நீ எப்போவுமே என் வீட்டில் தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. அப்புறம் ஹீரோ கிட்ட கேட்குறா, நான் வந்துட்டு வெளியிலலாம் போகணும், அதுக்கு நீ எனக்கு வந்து எந்த ஒரு தடையும் போடக்கூடாது, உனக்கு அது புரியுதுல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சரி ஓகே, ஆனால் அதுக்கு நீ சில கண்டிஷன்ஸில் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, உன் பவர் ரொம்ப ஜாஸ்தி, ஸோ அதை வச்சு நான் கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு பழி வாங்கிடுவேன், அதுக்கு எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கி உட்கார வச்சு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போது ஹீரோயின் சொல்கிறா, நான் இப்போது என்னோட பீரியட்ஸில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஜியாவோட கம்பெனிக்கு தான் போயிருக்கா. அங்கே ஜியா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறாரு போல், அதுக்காக தான் கேதரிங்கை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஒரு பெரிய மைக்கை தான் அவன் ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அங்கே பார்த்தா அவர் வந்துட்டு நல்ல ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் தான் ஆகுது. அவள் சொல்கிறா, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அங்கே ஒரு வீடியோ ப்ளே பண்ணி விட்டுறா. பார்த்தா இந்த கான்ட்ராக்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் யாரையோ ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காரு, அதை வச்சு மிரட்டி தான் இந்த கான்ட்ராக்டை முடிக்க போகிறாரு போல். இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அங்கே போலீஸில் வந்துட்டு இவர் ஒரு கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா. அவள் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து அவள் பேசிகிட்டு இருக்கா, எப்படியும் நினச்சதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஜியாவோட அம்மா இருப்பாங்க, அவங்க கால் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் அம்மா, எனக்கு இப்போ தான் புரிய வந்துச்சு, ஸோ நீ வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி இவங்க என்னதான் ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. அங்கே போனால் அந்த ஜியாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு சாரிம்மா நாங்கள் வந்து உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு அப்படி இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஜூஸ்
குடிக்கிறியான்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு தான் இவங்கள பற்றி தெரியும்ல. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அவங்க தண்ணியாச்சும் குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பெருசாக ஒன்றும் யோசிக்காமல் அதை குடிச்சிட்டு வெளில போயிடுறா. பார்த்தா அதில் பாய்சன் கலந்துருப்பாங்க போல். அவளுக்கு பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிவிட்டு நான் அந்த பிளேஸில் இருக்கேன், நான் ஆபத்தில் இருக்கேன், நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுறா. ஸோ வேமாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கா. இங்கே பார்த்தா அந்த ஜியாவும் அவங்க அம்மாவும் கண்டிப்பாக இறந்து போயிருப்பா. நம்மளோட வழியிலேருந்து போயிட்டா. எப்படியாச்சும் உங்கள் அப்பா வெளில கூட்டிகிட்டு வந்துடணும், அதுதான் நம்மளோட பிளானாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஸோ நைட் ஃபுல்லாக ஹீரோயினை வந்து ஹீரோ பார்த்துக்கிறாங்க. டாக்டர்ஸில் வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் மார்னிங் எழுந்திருக்கிறா. ஹீரோ எழுந்திரிச்சிட்டு நீ உன்னோட வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கணும், நான் எப்போவுமே வந்து உன்னை சேவ் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ பண்ணுற ஒரு காரியமும் உனக்கோட வாழ்க்கையை தான் பாதிச்சுட்டு இருக்கு, இதை யோசித்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு வந்து இவன் பேரை கேட்டுருந்தான் அவன் யோசிக்கிறான் போல் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அங்கே மெய்ட் வந்து சொல்கிறாங்க ஃபூஜி வந்து ரொம்பவே தவிச்சு போயிட்டாருமா, நைட்டு டாக்டர்ஸை கூப்பிட்டு உடனே எல்லாத்தையும் பண்ண சொல்லி நைட் ஃபுல்லாக ஒன்று கேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நான் அவரை பார்த்ததே கிடையாது, அவரோட லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதை நம்புகிற மாதிரி இல்லை. பிகாஸ் நம்ம ஹீரோ வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் ரூடானவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ அதனால் அவள் நம்புறதுக்கெல்லாம் இது தயாராக இல்லை. நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஜியாவோட அம்மாவையும் ஜியாவையும் அடைச்சி வச்சுட்டு அவங்கள போட்டு அடித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு மிளகாவெல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு ஆனால் அவங்களுக்கு தண்ணி கொடுக்காம விட்டுறான். ஸோ இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அவளுக்கு புரிஞ்சுக்கிறது நம்ம ஹீரோ உண்மைக்கே ஹீரோயினை லவ் பண்ணுறான் அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் உண்மைக்கே ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ அவளுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா அந்த ஜியாவோட அம்மாவும் ஜியாவும் வெளில போயிடுறாங்க. வீட்டில் பார்த்தா எந்த மைடும் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம், பிகாஸ் எங்களுக்கு சம்பளமே தரல, நாங்கள் எப்படி வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க குடும்பம் நறுத்தெழுக்கும் வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னும் சரியாகலை, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பாடி வீக்காக தான் இருக்குது. அப்போது மெய்ட் வந்துட்டு உடனே நான் வெளில கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த ஜியாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக வராங்க. ஆனால் ஊடையில் அங்கே அந்த மெய்ட் போய் விழுந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுனே தெரியல, அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை சமாதானப்படுத்துகிறான். பட் இருந்தாலும் அவள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான். ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிடுறான். உடம்பு இப்போ சரியில்லை, நீ தேவையில்லாமல் அழுத ஃபீல் பண்ணிட்டு இருந்தனா இன்னும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், ஒழுங்காக நீ இதை சாப்பிடு, இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் என்ன தரணுமோ அது உனக்கு நினச்ச மாதிரி நீ கூட அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் இருந்தான்ல அவன் ஜியாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் போல். அவங்க என்கேஜ்மெண்ட்டே நம்ம ஹீரோயின் என்ன பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஃபியூனரலுக்கு போகிற மாதிரி ரெடியாகி போகிறா. அங்கே போனால் யாருமே அவளை வந்துட்டு இன்வைட் பண்ணலை. ஸோ ஏன் வாங்கி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஹீரோயினை பிடிக்கல, அது வந்து மோமோ தான் சொல்லிட்டு தெரில, வேறு ஏதோ பொண்ணு தானே அவன் நினைக்கிறான். ஸோ அதனால அங்கே அவன் ஓவராக அந்த ஜியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி அவளை போய் பைத்தியக்கார ஐலாண்டில் விட்டது, இவங்க கொடுமைப்படுத்தினது எல்லாத்தையுமே. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் சொல்கிறான் ஜியா கிட்ட, நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன, அவள் வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தானே என்கிட்ட சொன்னேன், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். அப்புறம் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மெய்டை நீங்கள் எந்த மாதிரி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அதே மாதிரி கொல்றதுக்கு ஆர்டரும் கொடுத்துட்றா. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ பிக்கப் பண்ணுறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோயின் நானே நடந்து போகிறேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிடுறா. அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டுக்கு ஒரு புது மெய்ட் வந்திருப்பாங்க போல். அவங்களும் ஹீரோயின் நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து லஞ்சுக்கு போயிருக்காங்க. பார்த்தா ஃபூஜிக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு வேறு மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டரை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி இருந்திருக்காரு. அவகிட்டயே தப்பாக நடந்துக்க பார்த்துருப்பாரு போல். ஸோ அதனால தான் அவங்க அம்மா இறந்து போயிருந்திருக்காங்க. இவளும் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருக்கா. ஸோ இவர் வந்து இப்போ ஒரு வேறு மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காரு போல். அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு, நீ என்னை பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவர் பேசுகிறாலே புரிஞ்சுக்கிறா ஃபூஜி அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு. ஸோ அவர் பாய்சன் கொடுத்துட்டு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன், நீ வந்து ஃபூஜியை கொலை பண்ணிடு, நீ அவன் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், உனக்கு இஷ்டம் இருக்காது, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் வச்சுருப்பான், நீ ஃப்ரீயாக இருக்கணும்னா இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு வந்துடுறா. இந்த விஷயம் ஃபூஜிக்கு தெரிஞ்சிருது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை நம்புறான் இல்லையா. ஸோ நான் இறந்து போனாலும் அவள் கையாலே இறந்து போகிறான், அவள் என்னை கொல்றாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ நைட் போல் நம்ம ஹீரோயின் தான் ஃபுட் செஞ்சு கொண்டு வரா. நம்ம ஹீரோ அதை சாப்பிட்றான். அதுக்கப்புறம் தண்ணி
வந்து கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் கேட்குறான், நீ என்னை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதை குடிச்சிடுறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அவன் பாத்தெல்லாம் எடுத்துடுறான். அவன் புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் வந்து அவனை வந்து கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே ரொமான்ஸும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அவங்க அப்பா இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு. அப்புறம் சொல்கிறான், நான் லவ் பண்ணுறேன், நான் ஏன் அவனை கொலை பண்ண போகிறேன், நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஃபூஜியும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. அதுக்கப்புறம் எண்டிங்கில் நம்ம ஃபூஜி கேட்குறா, எனக்கு யாரும் இல்லை உனக்கும் யாரும் இல்லை, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவளும் கை காட்டுறா. நம்ம ஃபூஜியுமே வந்துட்டு அவளுக்கு ரிங் போட்டு விட்டுறா. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிடுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.